இந்த அரெஸ்ட் சிஎம் விஜய் அவர்களை பற்றி பேசினதுக்காகயா இல்லை திரிஷா அவர்களை பற்றி பேசினதுக்காகயா? இந்த அரெஸ்ட் எதற்கான அரெஸ்ட் அப்படின்னு கேட்குறேன். அதாவது ஆரம்ப காலத்தில் திரிஷாவும் முதல்வரும் சில ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா போனாங்க இல்லையா. கலைஞர் இருக்கிற பட்டு பயங்கரமான ஆள். அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே பெண் கற்பழிக்கப்பட்டவளாக தான் இருப்பாள். நிர்மலா சீதாராமனை பற்றியுமே உதயநிதி அவர்கள் விமர்சித்ததா ஒரு தகவல். ஆமாம், நாங்கள் யார் சொத்தை கேட்குறோம், உங்கள் அப்பையும் சொத்து வீட்டு சொத்தையாக கேட்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். உதயநிதி அவர்களை கைது பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ஷன் என்னவா? அந்த வீடியோவை பார்க்கும்போது நிவேதா பெத்ராஜ் வந்து ஒரு எக்ஸில் வந்து ஒரு இது ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே ஒரு மாதிரி பேசுறது, அங்கே ஒரு மாதிரி பேசுறது, இப்படி வாழ்கிறத விட சாவறதே மேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 வருடங்களுக்கு முன்னால் நிவேதா பெத்ராஜையும் மாண்புமிகு முன்னாள் துணை முதல்வரும் இப்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலினை வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி திரிஷா மற்றும் விஜயை பற்றி டபுள் மீனிங்கில் பேசினதா சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர், அவங்க தாத்தா காலத்திலேருந்து அவர் தாத்தா முதலமைச்சர், அவங்க அப்பா முதலமைச்சர், இவர் துணை முதல்வர், இப்படி தொடர்ந்து பதவிகளை வைத்து கொண்டிருக்கிறது மக்கள் ஆதரவு, மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் அவங்க பதவியில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தெருப்பொறுக்கி மாதிரி இந்த மாதிரி பேசுறது அவருடைய ஸ்டேஜுக்கு சரியல்ல, தப்பு. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தெருப்பொறுக்கின்னு சொல்றது சரியா? இல்லை, வார்த்தை அப்படித்தானே இருக்கு. அவர் சொன்னதுக்கு தண்டனை. நான் சொன்னது அவரை சொல்லலை, அவருடைய வார்த்தைகளை சொன்னேன். எடுத்துக்காட்டு அதாவது அவரை நான் சொல்லவே இல்லை. அந்த வார்த்தைகள் யார் பேசுவான்னா தெருளபுரம் தான் பேசுவான். அதாவது ஒரு அநாகரிகமாக அவதூறாக பேசுகிறவன் தான் அப்படி பேசுவான். அப்படி பேசியிருக்கவே கூடாது. அப்படி அவங்க தொண்டர்கள் சிரித்தா கூட இந்த இடத்துல அது பேசாதீங்க, ஜோக்கடிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது காவிரியில் தண்ணி வரல, நான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு நடிகை பற்றி பேசுகிறீங்களே, தப்பு இல்லை இது என்று கண்டித்திருக்க வேண்டும். ஒரு சீரியஸாக ஒரு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, அந்த அனைத்து கட்சின்னு சொல்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் பேசும்போது இவர் பின்னால் இருக்கிற பெரியவங்க விவசாயிகள் மனம் சுழிக்கிற அளவுக்கு பேசலாமா? சரி, அவர் பேசும்போது அங்கே 25,000 அடி கன அடி தண்ணி ஒரு வினாடிக்கு திறந்து விட்டாங்க. கபினி அணையிலேருந்து காவிரி நீட்டுக்கு நேற்று வந்து சேர்ந்துட்டு. ஆமாம், மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் டேம் உடஞ்சிடுங்கிறதுனால திறந்து விட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணியோட வரலங்கிறார, எவ்வளோ பெரிய போய் இது. இன்றைக்கு நேற்றைகளில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து ராமானுங்க சத்தம் போட்டுருப்பாங்க, மழை வந்து தண்ணி வந்து திறந்து. ஆமாம், இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எனக்கு தெரிந்து அப்போ நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து முதலமைச்சர் காமராஜர், மைசூரில் நிஜலிங்கப்பா, 2 பேருமே காங்கிரஸ்காரங்க, 2 பேரும் அண்ணன் தம்பிகளாக நட்போட பழகிறவங்க. அப்போல்லாம் என்னவையா தண்ணியில் திறந்து விடு, உடனே திறந்து விட்டுருவாங்க. அப்போது அங்கே கர்நாடக மக்கள் நிஜலிங்கப்பா நம்பினாங்க, தமிழக மக்கள் காமராஜர் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் இரு முதல்வர்களுமே மக்கள் நலத்தை தான் பெருசாக கருந்தாங்க. இப்போ எப்படின்னா, நாம் இந்தியர்கள்ங்கிறத மறந்து நான் தமிழன், நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் கர்நாடகத்துக்காரன் அப்படிங்கிறது வந்துருச்சு. அது வரக்கூடாது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரையும் சோறு இல்லாமல் இருந்தால் நீ பிரியாணி சாப்பிட்டு அவனுக்கு ஜீரணாகுமா? நீ சாப்பிடல பட்டினியாக கிடக்காதீங்க, இந்த சாப்பாடு நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொன்னோம். எங்கள் ஊர்லாம் சாவு இருக்கும். அப்போ நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த சாவு வீடுகளில் சமைக்கவே மாட்டாங்க, பக்கத்து வீடுகள்லாம் காப்பி தண்ணி போட்டு கொடுப்பாங்க. ஆமாம், சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது அந்த காலம். இப்பயுமே அப்படியா? இல்லை, இப்போ சென்னையில் எங்கே யாரு கொடுக்குறா? சென்னையில் தரதில்லை, கிராமங்களில் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, கிராமங்களில் தான் அந்த கலாச்சாரம் இன்னும் உயிரோடு இருக்குது.
சென்னையில் அது கிடையவே கிடையாது. பக்கத்து வீட்டில் எவன் இருக்கான்னு கூட இங்கே ஃப்ளாட்டில் இருக்குன்னு தெரியாது. புரியுது. கேட்டால் அதுக்கு காரணம் ஏங்க அப்படி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷமாக இல்லாமல் இருக்கீங்க, ஒரு நட்போட சிரித்து பேசுனா மறுநாளே காப்பி தூள் கொடுங்க, சர்க்கரை கொடுங்கன்னு கடன் கேட்க வந்துடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல பெட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இது சரியாக இருக்குது. ஓகே, அதை விட்டுருவோம். அது வீட்டு பிரச்சனை, 1008 பிரச்சனை. இப்போ இந்த இதுக்குள்ளே வரலாம் நம்ம. ஆமாம் தான். அது மட்டும் இல்லை, அவருடைய தாத்தா கலைஞர் இருக்கிற பட்டு பயங்கரமான ஆள். அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே பெண் கற்பழிக்கப்பட்டவளாக தான் இருப்பாள். அது வாலிபமாக இருக்கட்டும், அப்புறம் பூமாலை ஆகட்டும், அது கண்ணகி ஆகட்டும், பூம்புகார் ஆகட்டும், எல்லாமே பெண்கள் வந்து ஒரு நல்லவளை காட்ட மாட்டார் அவர் படத்தில் பூரா. அப்படி தான் இருக்கும். இல்லை, எனக்கு புரியல. இப்போ நீங்கள் சொல்கிற இங்கே அடுத்த கட்டம் சொல்ல வர்றேன். அப்போ வந்து விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க. அதாவது விதவை மறுமணம் செஞ்சாச்சுன்னா சில சலுகைகள் அரசியல் கொடுத்தாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இது வேணா சொல்லுங்கள், இந்திரா காந்திக்கு மறுமணம் செய்து வைக்க தயாராக இருக்குன்னு பேசுனவர் கலைஞர். இது எவ்வளோ மோசமான வார்த்தை. அதே வாய் தான் நேரு மகளே நிலையான ஆட்சி இருக்குன்னு சொன்னவர். அது நாரவாய். இது இல்லை, இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இப்போ கலைஞர் அவர்கள் பெண்களை வந்து நல்ல விதமாகவே காட்டினது இல்லைன்னு சொன்னீங்களே. படங்கள் அப்படி தான். அவர் படங்கள் எல்லா படங்களும் பாருங்கள், பழைய படங்கள். இப்போ பூம்புகார் படத்தை உதாரணத்துக்கு சொன்னீங்க. ஆமாம், பூம்புகார்லாம் என்னது? இல்லை, பூம்புகார் படத்தை உதாரணத்துக்கு சொன்னீங்க. அது ஒரு புராண கதை, ரைட்டு? இருங்க புராண கதையான அதை வச்சு தான் அதில் மாதவி வந்து அமைதியாக இருந்ததுனால தானே கண்ணகி அமைதியாக இருந்ததுனால மாதவி உள்ள வந்தா. கண்ணகி ஒழுங்காக கோவலன்ற. இது கலைஞரோட கதையா புராண கதையா? புராண கதையை எடுத்து கலைஞர் கதை வசனம் பண்ணாரா? ஆமாம். அப்புறம் அது யாரோட கதை? இல்லை, நான் சொல்கிறது பூம்புகார் மட்டுமல்ல, அதுக்கு முன்னால் உள்ள கதைகள் பூராமே எடுத்துக்காட்டுங்கிறது கரெக்டாக இருக்கணும். அடுத்து வந்து இப்போ நீங்கள் இது சொன்னீங்க, இந்திரா காந்தி அவர்களை வந்து சொன்ன விஷயம். அதே அரசியல் பார்வையும் அரசியல் இதுவும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நிவேதா பெத்ராஜ் வந்து ஒரு எக்ஸில் வந்து ஒரு இது ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அது ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க எதுக்காக போட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும்னு வச்சுங்களேன். என்ன அப்படின்னா, இங்கே ஒரு மாதிரி பேசுறது, அங்கே ஒரு மாதிரி பேசுறது, இப்படி வாழ்கிறத விட சாவறதே மேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அவங்க யாரை குறிப்பிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் நிவேதா பெத்ராஜையும் மாண்புமிகு முன்னாள் துணை முதல்வரும் இப்போதைய இயற்கை தலைவருமான உதயநிதி ஸ்டாலினை இணைத்து கிசுகிசு வந்தது. இவர் வந்து நிவேதா பெத்ராஜிக்கு பங்களா வாங்கி கொடுத்துருக்காருலாம் கிசுகிசு வந்தது. அதை வந்து நிவேதா பெத்ராஜ் மறுத்தார். அப்போ அது பொய் தானே? அது கிசுகிசு பொய். அப்போ அவங்க திருக்குறளுக்கு ஒரு கதை, ஒரு வியாக்கியானம் சொன்னால் அதையும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணணும். அதுதான் சார் தெரியல. அதை தான் நானுமே கேட்குறேன். அப்போ பொய் ஆயிடுச்சு இல்லை? பொய்யாகும்போது இந்த திருக்குறள் வந்த விதத்துக்கு எடுத்து பார்த்தீங்களா, இங்கே வந்து இது நடக்குது, இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இவங்க மறைமுகமாக திருக்குறள் முடிச்சு போடுறது. இது தப்பு தானே? தப்புன்னு சொல்ல முடியாது. அது வந்து அந்த கோணம் தப்பு இல்லையா? ஏன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு காரணத்துக்காக. இப்போ இதை நீங்கள் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, 2 விஷயம் இல்லை. தப்பு இல்லைன்னு எதை சொல்ல முடியும்? திருக்குறளை தப்புன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க போட்டது நான் கேட்குறேன். அவங்க போட்டது அதுக்கு வந்து மக்கள் எல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இங்க வந்து அதாவது அது போட்டது தப்பு இல்லை, மக்கள் ஏதாவது கருத்து சொல்றாங்கல்ல, அதுதான் தப்பு. ஆமா, இப்படி சேர்த்து வச்சு பேசுறது தப்பு. என்னன்னு தெரியாம அந்த விஷயத்த வந்து ஒப்பிட்டு பேசுறது தப்பு தான். ஆமா. நயினார் நாகேந்திரனை ஏன் அரெஸ்ட் பண்ணலங்கிற ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி அவங்களும் பேசினாங்களே. இல்லை, அவர் உடனே மன்னிப்பு, அடுத்த நாளே மன்னிப்பு கேட்டார். நான் அப்படி பேசலை, அப்படி தவறாக பேசினா மன்னிச்சிங்க, வருத்தத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டார். ஓகே, இங்கே மன்னிப்பு கேட்க கூட நேரம் கொடுக்காத அளவுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று வருது. இல்லை, அவர் வந்து விளையாட்டாக பேசினாலும் வினையாட்டா எங்கேயுமே அவர் திருஷாங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லையே சார். ஏங்க அவன் கத்துறான்ல அந்த பேரை சொல்லி. சார், ஒரு மாநாட்டிலையும் கோடிக்கணக்கான பேர் கத்திக்கிட்டு இருப்பான். அந்த மூலையில ஒருத்தன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இல்லை சுமதின்னு இருப்பான். இல்லை, அவர் பேசுறதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. இவங்க கத்துனதுக்காக தான் அந்த பதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதனால் ஒருவேளை தொண்டர்களால் உதயநிதி கைது செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் பார்த்தாலும் அதுவும் சரிதான். இது சொன்னீங்கல்ல, இது ஒரு அவர் பேச வந்தது வேற, இவங்க சொன்னது வேற, ஒரே சமயத்தில் ஒத்து போயிடுச்சுங்கிறீங்க. ஆமாம், உதயநிதி தவற விட அவர் தவறு 20% இருந்தால் 80% தப்பு அந்த கூட்டத்தில் கத்துனாங்களே அவங்க தான். அவங்க தான் உதயநிதியை
கை செய்கிறது தலைவர்கள் தூண்டுகோலாக இருந்தாங்க. ஆமா, தலைவர்கள் வந்து கரெக்டாக பேசினாலுமே இந்த தொண்டர்களால எல்லா தலைவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை அந்த சமயத்தில் அவர் ஷோ அப்படிலாம் பேசக்கூடாது, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், காவேரி தண்ணி வரலன்னு பேசிகிட்டு இருக்கேன், நீ வந்து நடிகை பற்றி பேசிகிட்டு இருக்க, இன்னும் அந்த இடத்துல கண்டிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அவரோட ஸ்டேஜ் வேற எங்கேயோ போயிருக்கும். கண்டிப்பாக அந்த பின்னால் இருந்தவங்களும் சரி, அந்த தொண்டர் கத்தனவும் சரி, தலைவர் உஷாராக இருக்கார். ஏன்னா அவங்க அப்பா மாண்பு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜெயலலிதா அம்மையார் ஆமாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு இடம் சொல்லிவார தவிர அவர் யாரையும் அப்படி எடுத்தெறிஞ்சு பேசக்கூடியவர் இல்லை. உண்மை அதுதானே, அப்படி தானே பார்த்துட்டு இருந்தோம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமனை பற்றியுமே இதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் விமர்சித்ததாக ஒரு தகவல் இருக்கு. ஆமாம், நாங்கள் யார் சொத்தை கேட்குறோம், உங்கள் அப்பையன் சொத்து வீட்டு சொத்தையாக கேட்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது வரி நாங்கள் ஜிஎஸ்டி கொடுக்குறோம், அந்த வரி எங்களுக்கான பங்கை தரலைங்கிற அடிப்படையில் உதயநிதி சொன்னார். நாங்கள் என்ன உங்கள் பாட்டையும் உங்கள் அப்பன் சொத்தையாக கேட்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கு சரியான பதிலை சொன்னாங்க. அப்போது உங்கள் அப்பன் வீட்டு சொத்துனா இப்படி தான் செலவு பண்ணுவியா அப்படின்னு கவுண்ட்டு கொடுத்தாங்க நிர்மலா சீதாராமன். புரியுது சார். சரி, இப்போ இன்னொரு ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பரவலாக கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த அரெஸ்ட் சிஎம் விஜய் அவர்களை பற்றி பேசினதுக்காகயா இல்லை திரிஷா அவர்களை பற்றி பேசினதுக்காகயா? இந்த அரெஸ்ட் எதற்கான அரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது திரிஷாவை பற்றி அவதூறாகவும் தரக்குறாகவும் பேசுனது தான் முதல் காரணம். அதில் சைடு அதுக்கு தாவேக்கா காரணங்க வந்து எப்படி இது பண்ணுறாங்கங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க சார். இல்லை, அதாவது ஆரம்ப காலத்தில் திரிஷாவும் முதல்வரும் சில ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா போனாங்க இல்லையா, அப்போ இருந்தே அந்த கிசு வருது. இப்போ முன்னாடி உதயநிதி அவர்களுக்கும் நிவேதா, ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக வந்து நம்முடைய முதல்வர் மாண்பு ஜோசப் விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவே இல்லை. எந்த ஃபங்க்ஷன்லையும் அவர் தனியாக தான் போனாரே தவிர அந்த மாதிரி இல்லை. புரியுது. முதல்வர் ஆனதுக்கு முன்னாடி அவர் திரிஷாவோட அந்த மாவும் பட்டு புடவை பட்டு ஜாக்கெட்டு இந்த பட்டு வேட்டி பட்டு சேட்டை போட்டு வந்தாங்க, ஒரே காரில் வந்து இறங்கினாங்க. அதனால் அந்த அந்த சமயத்தில் அந்த கிசு வந்துச்சு. ஓகே, புரியுது சார். சரி, இப்போ என்ன சார் நடவடிக்கைங்கிற பேரில் என்ன எடுப்பாங்க சார்? இந்த நடவடிக்கைகள் வந்து இது பூரா கண்ட்ரோல் யார் பேரில் இருக்குன்னா, இப்போ இன்றைக்கி தஞ்சாவூர் கொண்டு போகிறாங்க, 9 பிரிவுகளில் உதயநிதி ஸ்டாலின் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ தஞ்சாவூர் போய் அங்கே மேஜிஸ்ட்ரேட்டு முன்னால் ஆஜர்படுத்தி விடுவாங்க. அப்போ அவர் வந்து அவரே சொந்த ஜாமீனில் விடலாம் மேஜிஸ்ட்ரேட்டு. ஏன்னா அப்படி சில யூடியூபர்ஸை விட்டுருக்காங்க. இது ஜாமீனில் வர்றதும் வராதும் அந்த மேஜிஸ்ட்ரேட் விருப்பம். புரியுது. அதனால் இப்போது எப்படியும் தஞ்சாவூர் போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அவரை வீட்டில் போய் பார்த்து இல்லை கோர்ட்டில் போய் பார்த்து அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி அவர் அங்கேருந்து அப்போவும் அந்த வழக்கறிஞர்கள் பூரா பெட்டிஷன் போடுவாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் ஈசிஆர் ரோட்டில் வீட்டில் இருக்கும்போது இவங்க அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. அப்போ அங்கே இருந்த முன்னாள் அமைச்சர் நேரு மற்றவங்கெல்லாம் மாசு அவங்கெல்லாம் வந்து நாங்கள் முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த முன்ஜாமீன் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து 12 மணிக்கு தான் விசாரணைக்கு வருது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாதுன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தள்ளுமுள்ளு வந்திருக்கு போயிருக்கு. அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வேனெல்லாம் ஈசிஆர் ரோட்டில் மறிச்சிட்டாங்க. அவர் போன வேனை மறிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லா மாவட்டங்கள்லையும் இப்போ திமுக போராட்டம் விடுதலை செய்யணும் வழக்கம் போல் அந்த போராட்டத்தை ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதே சமயம் வந்து இங்கே தாவேக்கா சார்பில் கைது செய்யன்னு ஆரம்பிப்பாங்க. அதான் கைது செய்தாச்சு. ஆமாம், இப்போ திரும்பி விடுதலை பண்ணால் அது கேள்வி கேட்பாங்கல்ல, திரும்பி விடுதலை பண்ணால் கேள்வி கேட்பாங்கல்ல. இல்லை விடுதலை பண்ண பிறகு அதாவது நீதிபதியோடைய உத்தரவை தீர்ப்பை நம்ம வந்து மதிக்கணும், விமர்சனம் பண்ணக்கூடாது, மதிக்கணும். அது கண்டெம்ட் விமர்சனங்கிறது அப்புறம். இல்லை, இப்போ போலீஸு அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா சரிப்பா, இப்போ ஒரு போராட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் ஒரு மேரேஜ் ஹாலில் கொண்டு வைக்கிறாங்க, ஒரு மணி நேரம் சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, 5 மணிக்கு போங்கன்னு துரத்தி விட்டுருவாங்க. இது போராட்டங்கள் சாதாரணமான. ஆனால் இது போராட்டமும் இந்த வழக்கும் ஒன்று அல்ல. இது வேறு, அது வேறு.
உதயநிதி அவர்களை கைது பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ஷன் என்னவா சார்? இல்லை, அவர் ஒன்றும் அதிகமாக ரியாக்ஷன் பண்ணலை. ம் அவர் எப்பவும் போல் அமைதியாக தான் இருந்தார். அவர் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரல. அதே மாதிரி அந்த வீடியோவை பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர்களும் வக்கீல்களும் தான் போலீஸ்காரங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களே தவிர ம் உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைதியாக அதை கண்ணுட்டு இருந்தார். என்ன நடக்குன்னு சொல்லியிருந்தார். அவர் ஒன்றும் ரியாக்ஷன் பண்ணலை. முன்னாடி ஆட்சியில் வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான செயல்கள்லாம் பார்க்க முடிஞ்சு. இப்போ பொது இடத்துல உதயநிதி அவர்களே இப்படி பேசுறது எந்த வகையில் சரியாக இருக்கும்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த ஆட்சியிலையும் யூடியூபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆமாம் ஆனால் நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, நானே ஜாமீனில் உடனே போன்ட்டார். ஆமாம், எதுவுமே பேசக்கூடாதுன்னா அப்புறம் டெமோக்ரஸி எங்கே இருக்குது? இதுனா சுதந்திரம் நடந்தானா கருத்து சுதந்திரமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் முதல்வராக எடப்பாடி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து நாங்கள் கேஸ் போட்டோம், ஆனால் கைது செய்யலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இல்லை, அது கைது படக்கூடிய காரணம் இல்லாமல் இருந்துக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு கேஸ் நல்ல ஒரு ஒர்த்தான கேஸ் இல்லை இல்லை அப்படின்ட்டு. ஓ ஓ ஓ புரியுது சார். இதையும் வந்து இது எப்படி பெருசாச்சுன்னா, தேசிய மகளிர் ஆணையத்தில் இருக்காங்கல்ல, அவங்களே இந்த கேஸ் எடுத்துட்டாங்க. சார் இந்த கேள்வி கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டிங்க. இந்த மகளிர் ஆணையமும் சரி, இந்த மாதர் சங்கமும் சரி, பெண்களுக்கு ஏதாவது ஒன்றுனா வரமாட்டாங்களே, ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து இல்லை ஏதாவது ஒரு கார்பரேட் சார்ந்து ஒரு விஷயம்னா வந்துடுறாங்களேன்னு கேட்குறாங்க சார். அது வந்து நீங்கள் அப்படி பார்க்க போனால் மாதம்பட்டி ரங்கராஜ் என் குழந்தை தான் ஜாய் கிறிஸ்டில் வந்து தேசிய மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. கமிஷன் ஆஃபீஸில் பண்ணது கூட எடுக்கல, தேசிய மகளிர் ஆணையத்தில் எடுத்தது தான் கோர்ட்டுக்கு போய் அவர் அந்த அவருடைய விந்தணுவெல்லாம் இது பண்ணி அவருக்கு குழந்தைன்ன பிறகு இப்போ அவர் வந்து என்னுடைய குழந்தை தான் ஒத்துட்ருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கு காரணம் தேசிய மகளிர் ஆணையம். ஆனால் அந்த மாதர் சங்கம் கிடையாது. மாதர் சங்கமும் உள்ளடக்கியது தான். ஏன்னா இதெல்லாம் கேட்குறாங்க சார். இல்லை, இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க? சில நேரங்களில் மாதர் சங்கத்துடைய கவனத்துக்கு போச்சுன்னா அவங்க செயல்படத்தான் செய்கிறாங்க. ஏன்னா சிலர் வந்து அந்த மகளிர் சங்கம் எல்லாமே கம்யூனிஸ்ட் பேஸ், அவங்க தீவிரமாக இருப்பாங்க. ஓகே சார், ஓகே புரியுது சார். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.